Hi guys, welcome to நாளைக்கு சொல்கிறேன். ஓகே, விஜய் வேதகிரி வ்ளாக்ஸ். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா சேனலில் ஒரு சின்ன அப்கிரேட் சொல்லலாம். இது கொஞ்சம் பெரிய அப்கிரேட் தான். நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து வாங்கியிருக்காரு. அதில் பழைய கேமரா தாங்க. நம்ம அப்பா 2010 வாங்குனது. 2010 வாங்கின கேமரா. அதை வந்து நம்ம சேனலுக்காக இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ, அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் கேமராவை சேனலுக்காகன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது எத்தனை ஒரு வேறு தெரியல. அடிக்கடினா அந்த மாதிரி அப்டேட் எழுதி வரும். எல்லாமே ஓகே. அந்த ஃபோட்டோ கார் டிரைவர் வேணுமே 300 கொடுத்து. கார் டிரைவர் இருந்தால் வாங்கலாமே. கார் டிரைவர் லேப்டாப் ஒன்று வச்சுருக்காருங்க. அதில் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது வீடியோலாம். கார்டு இன்சர்ட் பண்ணால் அந்த கார்டோட ஃபைலே காட்ட மாட்டேங்குது. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக அந்த பென்ட்ரைவ்லாம் சொல்லணும் ஒரு சவுண்டு கேட்கும்ல, அதெல்லாம் கேட்குது. ஆனால் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது ஃபைல். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் போனால் தான் தெரியும். ஆனால் இப்போ நான் இப்படி அங்கே போகிற ஐடியாவில் இல்லை. அங்கே போனால் நிறைய வேலைகள் கொடுத்துருவாரு. எனக்கு மைண்ட் கிராஃப்ட் ஏற்றி கொடு லேப்டாப்லன்னு சொல்லிட்டு ஒரு கலவரமே நடத்துவார். நான் நிறைய ட்ரை பண்ணுறேன்டா. இது சத்தியமாக ஏற்ற முடியலடா. தூக்கி குப்பையில் போட்டுலாம் போல இருக்கு. அந்த 10,000 ரூபாய் லேப்டாப் வேறு சரியான ஹேங் வேறு லேப்டாப் ஆகும். அதனால பிரச்சனை தான். செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்னா அப்படி இப்போ அந்த லேப்டாப் நம்ம வந்து கேமரா காட்டலாம். என்ன மங்காத்தா பிஜி போட்டு காட்டுமா ப்ரோ? ஏதோ காட்டு ப்ரோ. காப்பி ரேட் போட்டுருப்பாரு. காப்பி ரேட்டை தான் ஆல்ரெடி போட்டு தர நிறைய வீடியோ தருவாங்க. ஓகே, தூக்கிடலாம். நீங்கள் தூக்கிடுங்க. சோனி. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தா ஒரு சின்ன கேமரா தான். ஆக்சுவலாக ஒரு வீடியோ வி என்னமோ சொல்லிடா. விபி என்னமோ டிஎஸ்எல். இது வந்து எஸ்எல்ஆர் கேமரா. எஸ்எல்ஆர் கேமரா. இது வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து நாங்கள் வீடியோ பண்ண போகிறோம். பப்ளு ப்ரோ என்ன ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டரியை காமிச்சிடுவோமா? ஆக்சுவலாக 2 பேட்டரி. ஒரு பேட்டரி என் கையில் இங்கே இருக்குது, ஒரு பேட்டரி இது உள்ள இருக்குது கேமராவில். என்ன ப்ரோ வர மாட்டேங்குது ப்ரோ? என்ன ப்ரோ? டெடுங்க ப்ரோ. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் ப்ரோ நிற்கும் சார்ஜர் உங்களுக்கு? ஒரு 1.5 hour இருக்கும். 1.5 hour நிற்கிது. எவ்வளோ சார்ஜ் பேட்டரி இருக்குது இப்போ? பவர் ஒரு 30 இருக்கும். 30% இருக்கா? அப்போ இது ரெக்கார்டுக்கு தேவையில்லை. ஃபோட்டோ ஷூட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வச்சுருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறோம். தலைவரை வெளியே எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா தலைவர் வந்து நல்லாவே இருக்கார். ஆக்சுவலாக இது வந்து பப்ளு ப்ரோவோட அப்பாவோட சென்டிமெண்டல் கேமராவா ப்ரோ இது? அதெல்லாம் தெரில ப்ரோ. கையில் கொடுத்தாரு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ பப்ளு ப்ரோ வந்து இது யூஸ் பண்ணியிருக்காரு. 2 நாளாக யூஸ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நான் 1 week ஆகுது ப்ரோ. பார்த்தீங்கன்னா இது வந்து 10x ஜூம் கேமரா. 25mm வந்து வால்ஸு. இந்த லைட் இருக்குல்ல, இந்த கேமரா போனால் ஷூட் ஆகும். ப்ரோ ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன்ஸ் அப்புறம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குது? பிக்சல் வந்து மெகா பிக்சல் வந்து 14.1 மெகா பிக்சலு. அதுக்கப்புறம் வந்து நார்மல் டிஸ்பிளேலாம், டச்சு கிடையாது. அப்புறம் இங்கே தான் வந்து பேட்ரி, கார்டு, அந்த மெமரி கார்டு. இது எதுக்குன்னே தெரில இது வரைக்கும் சத்தியமாக. இந்த போட்டு நாங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி தான் சொல்ல முடியும். அப்புறம் இது வந்து மவுண்ட்டு ட்ரைபோர்டில் மாட்டுற ட்ரைபோர்டில் மாட்டுறது. ஆக்சுவலாக கொஞ்சம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் தெரியும். ஆக்சுவலாக வீட்டில் உட்காந்து அவசர அவசரமாக வீடியோ இவங்களே கொடுத்துட்டாங்க. கேப்பு, ஃபோன் கேப் இல்லை, லென்ஸ் ப்ரோ. அதிலே தான் ப்ரோ வரும். நீ என்ன ப்ரோ? நீ சோனி. அப்புறம் சோனி சோனி சைபர் ஷாட்டு கேமரா பேர். ஓகே, அடுத்து பின்னாடி காட்டிட்டு ப்ரோ. இந்த இடத்துல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பட்டன்ஸ் தான் டச் கிடையாது. பட்டன்ஸ் தான் டச் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டவுன் பட்டன்ஸு, ஓகே பட்டனு. இது வந்து வீடியோ பார்க்குற பட்டன் அப்புறம் வீடியோ அந்த கேலரிலாம் போகல, கேலரி பட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெனு. இது வந்து டெலிட் பட்டனு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஆன் பட்டன், பவர் ஆன் பவர் ஆஃப். இதுதான். இது வந்து பட்டன் உள்ளே போயிடுச்சுங்க. உள்ளே போயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். இதில் ஜூம் பண்ணணும். எப்படின்னா இது நவுத்துனா ஜூம் ஆகுது, அப்படி நவுத்துனா ஜூம் இன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. இது வந்து சென்ட்ரல் அழுத்தினா ஃபோட்டோ எடுக்கும், வீடியோ எடுக்கும். அதில் ஃபோக்கஸ் வந்து லைட்டாக மீட்டு பட்டு நமக்குனீங்கன்னா கேட்ச் ஆகிடும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்காங்க. இது வீடியோ ஆப்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஆப்ஷனு, மேனுவலு, ப்ரோக்ராம் ஆட்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலான ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இது என்னன்னு எங்களுக்கு அதுதான்ப்பா. அது அந்த வீடியோ கேட்டேன் அந்த கடையில் போய்ட்டு. இந்த படம் எடுப்பாங்கள்ல, இந்த ஃபோக்கஸ் எடுத்து ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, இந்த எப்படி ஃபஸ்ட்டு பிக்சரு ஆமாம் அந்த மாதிரிலாம் போடுறாங்க, அதுக்கு யூஸ் ஆமாம் ப்ரோ. ஓகே, ஆக்சுவலாக இப்போ வந்து இதோட டெஸ்டிங் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. நான் ஒரு கார்டு வாங்கினா தான் நான் இந்த டெஸ்டிங் வீடியோ போட முடியும். ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ எப்படியாவது உங்களுக்கு நான் கொடுத்துட்றேங்க. எப்படியாவது எடுத்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு வீடியோ நான்.
ஓகே நாங்கள் இப்போ அதில் ஷூட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். எனக்கு உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். இதில் எடுத்த ப்ரோ நல்ல ஃபோட்டோ காட்டு ப்ரோ. நீ வேறு ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த ஃபோட்டோ தான், ஜூமிங்கில் எடுத்திருக்காரு. குவாலிட்டியே நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளும் வந்து வீடியோக்கு நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். மைக் குவாலிட்டியும் நல்லா ஆகும். இதுக்கப்புறம் பர்சனல் ஃபோட்டோவாக இருந்தால் நான் ப்ளர் பண்ணிவிடுவேன். ஓகே ப்ரோ மாற்றுங்க. பர்சனல் ஃபோட்டோ வந்துச்சுன்னா நான் ப்ளர் பண்ணிடுறேன். இந்த பாருங்கள், இதுவும் ஜூமிங் எடுத்துருந்தோம். ஆனால் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஃப்ரேம்ஸ் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து இது ஒரு ஓல்டு கேமரா. அதனால் அவ்வளோதான். இதெல்லாம் பர்சனல் ஃபோட்டோஸ் போல்.